நீ எதை என்றையோ அதுவாக மாறுவாய் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. நாம் என்ன எரிகிறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும். நாம் என்ன விதைக்கிறோமோ அந்த விதை தான் முளைக்கும். அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் பார்த்தோம்னா ஒரே மாதிரி சிந்தனை எல்லார் இடத்துலையும் இல்லை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு வகையான சிந்தனைகள் இருக்கு இல்லையா? சிலர்லாம் பார்த்தோம்னா ஒரு சின்ன குறை இருக்கும். அந்த குறையை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்களுடைய உணர்வுகளாக இருக்கும். ஒருத்தர்கிட்ட குறை இருந்துச்சுன்னா இந்த குறைகளை நிவர்த்தி செய்து அவங்கள பக்குவப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஒரு நேர்மறை சிந்தனை அவங்ககிட்ட இருக்கும். ஆனால் இன்னும் சில பேர்லாம் பார்த்தோம்னா அது சின்ன குறையாக தான் இருக்கும். அதை ஊதி 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 பெருசுப்படுத்தி அவங்கள குற்றவாளி ஆக்கிடுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்தோம்னா எனக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த எதிர்மறை சிந்தனையாகவே பேசுவாங்க. நக்கலாக பேசக்கூடிய ஆட்களும் இருப்பாங்க. இப்படி எதிர்மறை சிந்தனை உள்ள ஆட்களும் நம்ம சமுதாயத்தில் பார்க்குறோம். அதனால் நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே நேர்மறை சிந்தனையோடு வாழ்வோம். அது குறைகளை குறையாக பார்க்கக்கூடாது, அதை நிறைவுபடுத்துறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். எல்லோரையும் அரவணைக்கணும், அன்பாக பார்க்கணும். உலகத்தையே நம்ம அன்பாக நேசிக்க போகும்போது நிச்சயமாக நாமும் நல்லா இருப்போம். அந்த அன்பை நமக்குள் வளர்த்துக்கும். குருவின் அருளால் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. குருவினுடைய அருளாசிகள் உங்களுக்கு துணை புரியட்டும்.